அக்னேஸ்வரன் எப்படி பார்க்குறீங்க சார்? இது நீங்கள் இது தலைப்பு கேட்டிருக்கீங்க சார், உரசலா விரிசலா அப்படின்னு. அதிமுகவில் உரசலும் இல்லை விரிசலும் இல்லை சார். அந்தந்த தலைவர்கள் அவங்களுடைய குணாதிசயம் அப்படி பேசுறாங்க, அவ்வளவுதான். இது வந்து உரசல் ஆகாதா என்று பல ஆயிரம் அடிக்கு மேல பறந்து பறக்கும். ஆனா ஒரு சாதாரண ஒரு மரத்தின் கீழே இருக்கக்கூடிய பாம்பை உன்னிப்பாக கவனிச்சு எடுத்துரும் பருந்தினுடைய பார்வை, கழுகார் பார்வைன்னுவாங்க. அந்த மாதிரி இப்ப இது உரசல் வராதா என்று நினைக்கக்கூடிய கட்சிகளும் இருக்கிறது, விரிசல் வராதா என்று நினைக்கக்கூடிய கட்சிகளும் இருக்கிறது. அப்படி இருப்பதனால் தான் என்ன சோதிக்காதீங்கன்னு சொன்ன அனுபவம் மிகுந்த தொடர்ந்து வெற்றி வாகையே சூடி வரக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு பெரிய சோதனை எது தெரியுமா? எனக்கு நிறைய காவல்துறை அதிகாரிகளை கொடுங்கள்னு கேட்கவே இல்லை. அவருக்கு சோதனையே அதுதான். உங்களுக்கு ஒரு சோதனை வச்சிருக்காரு அவரு. இப்போ பிரேக்கிங் என்ன போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இப்ப பேசிட்டு இருக்கிறாரு அங்க இரண்டாவது பொதுக்கூட்டம், அதுல துரோகிகளை அடையாளம் காட்ட வேண்டும் அப்படின்னு அவர் ஈரோடு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. துரோகிகள்னு அவர் எதை சொல்றாருன்னா, இந்த தேர்தலில் தோல்வியுறுவதற்கு, இந்த முறை தேர்தலில் தோல்வியை தழுவுவதற்கு துரோகிகளே காரணம், அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன உங்க சோதனைனா அது யாரை குறிப்பிடுறாரு, யார் அடையாளம் காட்டணும்னு சொல்றாருன்னு சொல்லுங்க. இல்ல வீடு, அதாவது முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் வீடுகளை வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு யார் கேட்டா? சரி, நீங்க போய் இறக்கிட்டீங்களே காவல்துறை அதிகாரிகளை. அப்போ இது விரிசல் வராதா என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆசைப்படுது. உங்க மொழியில சொன்னா அக்னேஸ்வரன், புகையுது சீக்கிரம் வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேக்குறேன். இப்ப புகையுது இல்லங்க, அதெல்லாம் செங்கோட்டையன் பேசுறதெல்லாம் புகையிறது தானே, என்ன அர்த்தம் அது? அதெல்லாம் புகைச்சல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். ரெண்டாவது நாளா பேசுறாரு, அஞ்சாவது நாளா தொடர்ச்சியா பேசுறாரு சார். பேசட்டு சார். ஆனா இதுல ஒரு உண்மையான விஷயத்த அண்ணன் புகழேந்தி அவர்கள் இங்க சொன்னாரு. அம்மா படத்தை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை இல்லாதத அப்படின்னு உணர்ச்சி தழுப்ப பேசினார் சார். அங்க நடந்தது அத்திக்கடவு, அவினாசி விவசாயிகள் போராடிய விவசாயிகள் தன் உரிமையை பெற்றாங்க பாருங்க. அந்த அனைத்து கட்சியினுடைய விவசாயிகள் இது பண்ணது சார். அதனால அங்க நடந்தது சார். சரி ரைட். இங்க வந்து மாமியா உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடமா மாத்தி கூட சொல்லுவாங்க. அந்த எத்தனை குடத்தை கூட நீங்க உடைங்க. ஆனால் அதிமுக என்கிற ஒரு பேர் இயக்கத்தை சின்ன சின்ன ஒரு திம்மல் பண்ணா கூட சார் இவருக்கு கொரோனாவா இருக்குமோ என்று யோசிக்கக்கூடிய, விரிசல் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கு. அதை மட்டும் சொல்லிடுறேன். அது அரசியல் இருப்பாங்க தான் வச்சுங்களேன். எதிரில் இருக்கிறவங்க எங்க வாய்ப்பு கிடைக்கும் பார்ப்பாங்க, நேச்சுரல் தானது. வாய்ப்பு கிடைக்குமே இது பண்ணலாம். அந்த வாய்ப்பு உருவாகுதா, ஏன் உருவாகுதுங்கிறதா கேள்வி. ரைட், ஓகே. ஆனா இங்க சோதனை அப்படின்னு பார்க்கிற போது, சோதிக்காதீங்க என்று பார்க்கிற போது, நான் ஒரு அரசியல் பாமரனாக இந்த எப்படி தெரியுமா பார்க்கிறேன்? முதலமைச்சராக இருந்தபோது இவ்வளவு சோதனைகளை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கவில்லை. ஆனால் எதிர்க்கட்சி ஆனதற்கு பிறகு பெரும்பாலும் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறது வந்து நீருக்குள்ள இருக்கிற முதலை தன் முழு பலத்தோடு உள்ளுக்க அது இருக்கும், சுதந்திரமா இருக்கும். எதிர்க்கட்சி ஆயிருச்சுன்னா அதில் பாதிதான் அதனுடைய சக்திகள் இருக்கும், நிலத்துக்கு வந்துடும். நிலத்தில் இருக்கிற முதலையை போல அது மாதிரி இன்னைக்கு வெளியில வந்ததற்கு பிறகு ஒரு புறத்தில் தமிழ்நாட்டில் எல்லைக்கு உட்பட்டு இன்னைக்கு இந்தியாவில் ஆங்கில பத்திரிகை சொல்லியிருக்கு சார், தமிழ்நாட்டில் நாம கடன் அதிகமாக பெற்றிருக்கிறோம் என்கிற மாநிலங்களில் நாம 2வது இடத்துல இருக்கிறோம். முதல்ல பஞ்சாப், 2வது தமிழ்நாடு, அடுத்து பீகார், ராஜஸ்தான், இப்படிலாம் வருது. அப்போ இந்த விஷயத்தை கடனையும் அதிகமா வாங்காம, வரிகளையும் ஏத்தாம, ஒரு 7.5 கொடுத்து இவ்வளவும் செய்துவிட்டு இன்றைக்கு சோதனைகளை மட்டுமே ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இது வரத்தான் செய்யும். ஆனால் என்னன்னா, திரு செங்கோட்டையனோ அல்லது இன்ன பிற கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கோ ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும்ல, எதிர்கட்சியாவே இருக்க முடியாது, ஆளுங்கட்சி ஆகணும். நீங்க ஆங்கில ஊடகங்கள்லாம் உதாரணம் காமிக்கிறீங்க. இன்னொரு ஆங்கில தொலைக்காட்சி சர்வே ஒன்று எடுக்கிறாங்க. இந்த சர்வேல அவங்க சொல்றாங்க அது சரியா இல்லையாங்கிறதுலாம் டிஸ்பியூட். அவங்க முடிவுல சொல்றாங்க 2வது இடத்துக்கு
பிரதான எதிர்க்கட்சியா இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியாக அவங்களுக்கு கூட இருக்கு சீட்டு எண்ணிக்கை பர்சன்டேஜ் ஓட் ஷேரு, அதிமுக ஓட் ஷேர் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ அந்த கவலையும் சேர்த்தே சொல்கிறாங்களா? அப்போ நாம் வெற்றிக்கான வலுவான கூட்டணி அமைக்கணுங்கிற போராட்டத்தில் இந்த செல்வாக்கு குறைகிறது அப்படிங்கிறதே அவங்க வைக்கிறாங்கல்ல. நீங்கள் ஆங்கில பத்திரிகையில் இப்போ கூட்டணி அமைக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம இப்போ இல்லை. சரி, ஆனால் உள்கட்சி விஷயத்தில் யார் தன்முனைப்பு ஈகோ என்று சொல்லக்கூடியது நீயா நானா என்கிறது அரசியல் கட்சி அரசியல்வாதிகளுக்கு தன் பிறவியிலேயே கர்ணனுக்கு கவச குண்டலத்தோடு பிறந்ததை போல இருப்பது இயற்கை. அது மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வட்ட செயலராக இருந்தாலும் சரி. ஆனால் இங்கு அதை வைத்து நேற்று கூட பத்திரிகையாளர் சந்திப்புல முன்னாள் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் என்ன சொன்னார்? பத்திரிகையாளர் நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சரி சொல்லிட்டு இப்ப நைட் என்ன சொல்றாரு? பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுறாரு? நேற்று என்ன பேசினார், இன்னைக்கு என்ன பேசுறாரு? இப்ப என்ன பேசிட்டு பாருங்க. சரி, அதனால் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்லக்கூடிய இந்த முரண்கள் எல்லா கட்சியிலும் இருக்குங்க. ஒரு கட்சி எதிர்கட்சியா இருக்கு, வலுவான கூட்டணி அமைக்கணும்னா கட்சி வலுவா அமைக்கணும், வலுவான கட்டமைப்பு இருக்கணும், தலைவர்களை ஒருங்கிணைச்சு போகணும். புகழேந்தி சொல்ற எல்லாரும் அரவணைச்சு போகணும், அரவணைச்சு போக மாட்டேங்கிறீங்க, அதான் பிரச்சனை அப்படிங்கிறாரு. அரவணைக்கணுங்கிறது இருக்குல்ல. நீங்க ஒரு பக்கம் திமுக சொல்றீங்க, திமுகல இந்த மாதிரிலாம் இருக்கு, அரசாங்கத்தில் இந்த பிரச்சனை இருக்குன்னு. அவங்க கூட்டணியை முழுக்க மொத்தமா அரவணைச்சு கூட்டு போறாங்கல்ல. நீங்க கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர்களை ஏன் மொத்தமா அரவணைக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறாரு. சர்ச்சில் தான் சொல்லுவாரு. சமாதானத்துக்கு போகிற போது பின்னாடி சட்டைக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்டையை உருட்டு கட்டையை வச்சுட்டு போறது. அங்க சமாதானம் வரலன்னா உருட்டு கட்டையை எடுத்து இது பண்ணு. அந்த மாதிரி இவங்க வழக்குகள் எல்லாம் போடுவாங்களாம், படாத தொல்லைக்கு ஆளாக்குவாங்களாம் ஒரு இயக்கத்தை. கட்சியை விட்டு நீக்கியதற்கு பிறகும் கூட உடனே அண்ணன் புகழேந்தன் கோவிச்சிருவார், கட்சியை விட்டு நீக்கல அப்படின்னு சொல்லுவார். இல்ல நீக்கினதுதான். ஆனாலும் சொல்றேன், ஏன்னா ஓபிஎஸ் கையெழுத்து போட்டு நீக்கப்பட்டாரு. ஆனா அவர்கிட்ட சொன்ன கேட்கல. அதை அண்ணன் கேசிபியோ திரு அண்ணன் புகழேந்தி அவர்களோ யாருமே, ஏன் திண்டுக்கல் சூரியமூர்த்தியோ யாராவது உங்களை நீக்கின உத்தரவை அதிமுக எங்களை நீக்கியது தவறுன்னு சொல்லி ஏதாவது ஒரு தடை, ஏதாவது ஒரு நீதிமன்றத்தை வாங்குனீங்களா? இல்லையே. அப்ப இவ்வளவு பண்ணிட்டு இவ்வளவு பண்ணிட்டு இன்னைக்கு மக்களை சந்திக்காமல், மாவட்ட செயலாளர்களை தன் பக்கம் இழுக்காமல், இவர்கள் நீதிமன்றத்தாலேயே எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம் என்று நினைத்தால் தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் இருந்தா தானே? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி சட்டமன்ற, நாடாளுமன்ற, இந்திய ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியும். அடுத்து நீங்க சின்னத்தை ஒதுக்க முடியும், அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி நீங்க ஒதுக்குறதா சரிப்பா? அதான் சார் பிரச்சனை. சார் சரி, சின்ன ஒதுக்குறதுனா ஏற்கனவே ஒதுக்குனாங்களே, அது அப்போ அது செல்லாத. அப்போ என்ன சொன்னாங்க? 2021 தேர்தல் தப்பு. 23 தேர்தல் என்ன சொன்னாங்க? சரி, நான் இப்ப சொல்றேனே பாருங்க, நம்ம முனவர் பாட்சா சாருக்கு எவ்வளவு ஊருக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு பொறிப்பு. தப்பு இல்ல சார். இப்ப நீங்க புகழேந்தி ஒரு நோக்கம் சொல்லலாம், அவருடைய நோக்கம் பொது நோக்கம்ங்கிறாரு. ஐயோ, என்ன எல்லாம் எல்லாரும் பொது நோக்கம் சொல்லித்தான் மொத்தமா கல்ல விட்டு இப்ப தப்புன்றாரு. தப்பு என்று சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்றாரு. திரு முனவர் பாட்சா பேசி நோ 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 அக்னி வர நீதிமன்றம் சொல்லுச்சு சார். உங்களுக்கு இல்ல வர இல்ல ஒரு செகண்ட் சொல்றேன், மறந்துறோம். ரெண்டு பேர் ஒரே செகண்ட். I am not taking more time. ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாங்க, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். திரும்பி ஒருங்கிணைப்பாளர் என்ன பண்ணிட்டாரு, புகழேந்திய கொள்கை உறுப்பு செயலாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, கையெழுத்து போட்டாரு. பெண்டிங் டிஸ்பியூட்ல தான் எலெக்ஷன் கமிஷன் நிக்குது. அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. நான் கொள்கை உறுப்பு செயலாளர். ஆனா கட்சி நீக்கப்பட்டது. யார் நீக்கிறது? யாருக்கு அதிகாரம் இருக்கு? திரு ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு பேர் ஒருங்கிணைப்பாளர் இருந்தபோது நீங்க ஒரு நிமிஷம் வழக்கு தாக்கல் பண்ணீங்களா? அவர் தேவையில்லை. அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. இப்ப நான் சொல்றேங்க, இது அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய கட்சி. நான் தூக்கி குப்பை தொட்டியில் அது விவசாயிகள் வேற, விவசாயிகள் ஒரே நிமிஷம் ஒருங்கிணைப்பாளராக இருக்கவர் சைன் போட்டு கொள்கை உறுப்பு செயலாளர் சேர்த்திருக்காரு. அந்த டிஸ்பியூட் அங்க போய் பாத்தீங்க ரெண்டு பேரும். I am not மத்த ரெண்டு பேரோட நேரத்தை எடுக்கிறதே ஜனநாயக அவசியம் இல்ல. படுகொலை சார். எடப்பாடி நீக்கிட்டேன், மத்த ரெண்டோட எடப்பாடி நீக்கிட்டேன். தேவையில்லை. வரேன் சார், பேசுவோம் சார். டாக்டர் நான் வரேன், உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி